வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பூம்பல்லக்கு இருக்குது பார்த்தியால, இந்த பல்லக்கு வந்து நேற்று காலையில் நான் 2 மணிக்கு திருக்கல்யாணம்பக்கம் கோயிலுக்கு போகும்போதே வெளியில் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இந்த பூம்பல்லக்கும் ஐராவத யானையும் இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த பல்லக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூவாலே அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அது உள்ள அம்மனை வச்சு, காந்திமதி அம்மனை வச்சு 4 ரத வீதியும் சுற்றிட்டு வருவாங்க. அதாவது கூடவே சாமி வந்து அந்த ஐராவத யானை வாகனத்தில் போவார். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாண கோலத்தில் மக்களுக்கு வந்து காட்சி கொடுக்கறதுக்காக வருவாங்க. அப்படியே ரத வீதியை சுற்றிட்டு வந்தாங்களா, அப்போ நாங்களும் கூடவே போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துக்கோங்க. அப்படியே ரத வீதியில் 2 பேரும் பொண்ணும் மாப்பிள்ளையாக வரும்போது பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நான் நேற்று காலையில் வந்து அங்கே கோயிலில் இருந்து பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்ருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க திருத்தொண்டர்கள் பரிமாறுவாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து சொன்னேன் நானும் மத்தியானம் வந்து பரிமாற வரேன் அப்படின்னா. அப்போ அவங்க அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஏக்கா வாங்கக்கா மத்தியானம் நிறைய ஆள் தேவைப்படும், வந்து பரிமாறுங்கன்னு. ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, உழவரை பண்ணிக்கலாம் அடிக்கடி போவோம் பார்த்துக்கோங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு. இந்த மாதிரி போய் பரிமாறணும், ஏன்னா அவரோட கல்யாணத்தில் நம்மளோட பங்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கணும்ல, அதனால். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன சாப்பாடு, கல்யாண சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் திருநெல்வேலியில் கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன சாப்பாடு இருக்குமோ அத்தனையும் வகையும் இருந்து பார்த்துக்கோங்க. சாம்பார், ரசம், மோர், அதுக்கப்புறம் வந்து பாயாசம், தொடுகறி வந்து பார்த்திங்கன்னா அவியல், முட்டைகோஸ் பொரியல், தக்காளி வெண்டைக்காய் போட்டு பச்சடி, அப்பளம், மிதுக்கு வத்தல், மாங்காய் ஊறுகாய் எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து பரிமாறிட்டு இருந்தோம். கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம், நான் இவ்வளோ கூட்டம் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் வந்து நேற்று தான் முறையே இப்படி மத்தியானம் சாப்பாடு டைமுக்கு போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. இல்லை எப்போவுமே இப்படி தான் கூட்டம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நேற்று நான் முறையாக பார்த்தேன்னா அப்புறம் கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியாமல் அப்புறம் என்ன செஞ்சிட்டாவோ, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலவை சாதமாக இலையில வச்சுட்டாவோ பார்த்துக்கோங்க. தொட்டுக்கிட்ட வந்து அப்பளமும் ஊறுகாய் மட்டும் கொடுத்துட்டாவோ, பாயாசம்லாம் இல்லை, காலியாக போச்சு. பரிமாறினா எங்களுக்கே இந்த கலவை சாதம் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற தெப்பக்குளம் எப்படி தண்ணி பாசி பிடிச்சி கிடக்குன்னு பாருங்கள்.